வெல்கம் டு ஃபுல்லி டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ராக்ஷன் டிசைன். இது ஒன் ஆஃப் த வைட்டல் டாபிக் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். எஸ், இது உங்களோட கிளாஸ் நம்பர் 3. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ட்டு, யூசர் ரிசர்ச் என்னன்ட்டு. ஸோ இதில் இன்ட்ராக்ஷன் டிசைனில் உங்களுக்கு வழக்கம் போல சொல்கிற ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ தட் உங்களால் ஈஸியாக அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இன்ட்ராக்ஷன் டிசைனா என்னன்னு சொல்ல போகிறேன். கீவேர்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். பிகாஸ் நீங்கள் இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்ததுன்னா, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும்போது ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது உங்களோட கதைகள் செஷன். ஸோ இந்த கதையில் ஒரு பெரிய பிக் காமர்ஸ் கம்பெனி ஒரு ஃபீச்சரை ரோல் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ் கம்பெனினா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். காமர்ஸ் கம்பெனிஸ் நத்திங் பட் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, இவங்களாம் காமர்ஸ். ஏன்னா ஆன்லைனில் இருக்காங்க, எலக்ட்ரானிக். ஸோ எலக்ட்ரானிக்கில் பண்ணுறதுனால இவங்களாம் காமர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி கம்பெனியில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம நம்மளோட ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வித்துன்னு இருக்குது, ஸோ உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சஜஷன்ஸில் என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபன் எலிமெண்ட் எடுத்து வரணும்னு சொல்லி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இதை உணர்ந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டையும் கார்ட்டில் ஆட் பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு 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 ஃபன்னான எலிமெண்ட் உள்ளே கொண்டு வரக்கூடாது, ஸோ தட் மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகும், அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பொருள் ஆட் பண்ண பிறகு ஒரு ஃபன்னான எலிமெண்ட்டாக, நீங்கள் என்ன கடை ஓப்பன் பண்ண போகிறீங்களா, இத்தனை பொருள் வாங்குறீங்க, நீங்கள் என்ன ஃபேஷன் ஷோ போகிறீங்களா, நிறைய ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபன்னான எலிமெண்ட் உள்ளே கொண்டு வராங்க. இதை வந்து அவங்க ப்ராடக்ட் ஓனர்ஸ்டையும் சொல்கிறாங்க, அவங்களோட கம்பெனி ஓனர்ஸ்டையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் பிடிச்சு போக அவங்க இந்த ஃபீச்சர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் டீம் சஜஸ்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் பிடிச்சு போய் அந்த பெரிய ப்ராடக்ட் கம்பெனி இந்த ஃபீச்சர்ஸை ரோல் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க அப்ளிகேஷன்ஸை வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அப்ளிகேஷனும் லான்ச் ஆகுது. ஸோ இங்கே சேட் ட்ரூத் என்னென்னா, அப்ளிகேஷனும் லான்ச் ஆகுது, நிறையா மக்களும் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதனால் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் த சேம் டைம் இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்களோட சப்போர்ட் டீமுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வருது, நிறைய இஷ்யூஸ் வருது. என்னென்னு வருதுன்னா, நான் ஒரே ஒரு ஷூ தான் வாங்கினேன், என்னைய பார்த்து ஷாப்பஹாலிக்கான்னு கேட்குது. நான் 2 ட்ரெஸ் தான் வாங்கினேன், என்னை ஃபேஷன் ஷோக்கு போறியான்னு சொல்லி கேட்குது. ஸோ இங்கே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட கோல் என்னென்னா, ஒரு பிளேஃபுல் இன்ட்ராக்ஷனை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. விச் மீன்ஸ் ஒரு ஃபன் எலிமெண்ட்டை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஒரு பெரிய ஷாப்ஹாலிக்னா நிறையா பொருள் வாங்குறவங்க ஒரு ஷாப்ஹாலிக். ஸோ இந்த இடத்துல இவங்க யாரை டார்கெட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரீச் ஆகாமல் இந்த டெவலப்மெண்ட் டீம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் எங்கள் சேலஞ்ச். ஸோ இவங்க 1 in 100, 1 in 1000க்கு தான் அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தாங்க. பட் இது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. கரெக்டாக. விச் மீன்ஸ் நான் இன்றைக்கி போய்ட்டு ஒரு பெல்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு வாலெட்டு, ஒரு மொபைல், ஒரு பேகு, ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அட் அ டைமில் நான் ஒரு அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ நிறைய பொருள் வாங்கும்போது என்கிட்ட வந்து நீ என்ன பெரிய ஷாப்பஹாலிக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டால், இது ஒரு பெரிய டசன்ட் மேட்டர். இன்றைக்கி நான் வாங்குகிறேன், ஏதோ ஒரு சிஸ்டம் என்கிட்ட ஒரு இன்ட்ராக்டிவ் ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு வருது, இது வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டாக. ஸோ நான் வாங்க போகிறதே ஒரே ஒரு பொருள், என்கிட்ட போய்ட்டு நீ ஒரு பெரிய கடை ஓப்பன் பண்ண போறியா, நீ பெரிய ஷாப்பஹாலிக்கா, நீ ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரா, ஃபேஷன் ஷோக்கு போறியா, இந்த மாதிரி கேட்கும்போது அது கொஞ்சம் இரிட்டேட்டிவாக இருக்காதா? ஸோ இந்த மாதிரி ஓவர் இன்ஜினியரிங்கான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது அது மக்களை டெஃபினட்டாக இரிட்டேட் பண்ணும். இந்த இடத்துல இந்த கீவேர்டை மறந்துடாதீங்க, ஓவர் இன்ஜினியரிங். ஒரு விஷயத்தை, சிம்பிளான விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. இதை ரிலீஸ் பண்ண யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் they made this feature as less presumptuous. இந்த ஃபீச்சரை வந்து முன்னாடி இருந்த போல்ட்னஸையும் இந்த வயலன்ஸையும் கொஞ்சம் குறைச்சி எப்போ தேவை, எப்போ அந்த ஃபன் தேவை அப்படின்றத உணர்ந்து அதை இதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடிஷ்னலி அந்த யூசருக்கு அவங்களோட ஒப்பீனியனுக்கு ஏற்றாப்புல அந்த ஃபீச்சர்ஸை அவங்களோட க்யூலேயே கொடுத்துறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போதோ செட்டிங்ஸ்லேயோ அந்த ஃபீச்சர்ஸ் வச்சுறாங்க. உனக்கு ஃபன் வேணும்னா இது செக் பாக்ஸ் போட்டுக்கோ, ஃபன் வேணான்னா இது அன்செக் பண்ணிக்கோன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஸோ தட் இது வந்து யூசரோட க்யூக்கு போயிடுது. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க வேணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க, வேணான்னா விட்டுருவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இனிஷியலாகவே ஐடென்டிஃபை பண்ண ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இதை குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணனால அவங்க ப்ராடக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இனிஷியலாகவே ஐடென்டிஃபை பண்ண ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம் இதை குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணனால அவங்க ப்ராடக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இனிஷியலாகவே ஸோ உங்களுக்கு ஸ்டோரியில் இந்த ஃபன் எலிமெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன், ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக எங்கேஜிங் பற்றி சொல்லியிருப்பேன். எஸ், ஒரு
யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேலைன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு யூசருக்கும் நடுவில் ஒரு பெட்டர் பிரிட்ஜை பில்ட் பண்ணணும். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பிரிட்ஜை பில்ட் பண்ணணும். அடிஷ்னலாக சில எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி, அந்த அனிமேஷன், இந்த அக்சசபிலிட்டி பார்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணும். ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கணும். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ராக்ஷன் டிசைன் என்னென்னா, இது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபீல்டு. எஸ், இன்ட்ராக்ஷன் டிசைனர்ஸ்னு தனியாக ரோல் இருக்குது. இதை பற்றி ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். The interaction design is a field within a user experience design that focus on creating an engaging interface with well thought out behaviors அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இந்த வெல் தாட் அவுட் யார் பண்ணுவா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் பண்ணுவா, இன்ட்ராக்ஷன் டிசைனர் பண்ணுவா. கரெக்டாக? ஸோ இவங்களோட வேலை என்னென்னா, டு ஃபெசிலிட்டேட் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த ப்ராடக்ட். ஐ மீன் அந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த இன்ட்யூட்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்களா? எஸ், அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இன்ட்ராக்ஷன் டிசைன் பில்ட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த 5 கீவேர்டு மறந்துடாதீங்க. கன்சிஸ்டன்சி, அஃபோர்டன்ஸ், அனிமேஷன், அக்சசிபிலிட்டி, கோல் ஓரியன்ட். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை ஃபஸ்ட் பேஜில் இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கன்சிஸ்டன்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டனை ஒரு டிசைன் பண்ணுறீங்க, ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் டிசைன் பண்ணீங்களா, லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ரவுண்ட் பேட்டர்னாக தான் இருக்கணும். நீங்கள் மாற்றக்கூடாது. ரெண்டாவது, அதோட கலர்ஸ் பேட்டர்னை அடிக்கடி மாற்றக்கூடாது. சப்மிட் பட்டன், சக்ஸஸ் பட்டன்லாம் பச்சை கலரில் வச்சிங்கன்னா எப்பயுமே பச்சை கலரில் தான் இருக்கணும். ஒரு பேஜில் பச்சை கலர்லையும் ஒரு பேஜில் சிவப்பு கலர்லையும் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட், அஃபோர்டன்ஸ். ஒரு அப்ளிகேஷனை பார்க்கும்போது இது பட்டனா அப்படின்னு தெரியணும். ஒரு பட்டனை பார்த்து இது பட்டன் மாதிரி இருந்தால் தான் அதை போய் யூசர் கிளிக் பண்ணுவான், இல்லைன்னா அதை கிளிக் பண்ண மாட்டான். கரெக்டாக? ஒரு தாழ்பால் எடுத்துக்கோங்களேன். ஒரு தாழ்பாலில் கைப்பிடியை பார்த்து தான் அது புல் பண்ணணுமா புஷ் பண்ணணுமான்னு டிசைடே பண்ணணும். அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுச்சுன்னா அது இட்ஸ் அ பேட் அஃபோர்டன்ஸ். நெக்ஸ்ட், அனிமேஷன். தேவைப்படுற இடத்துல அனிமேஷன்ஸ் கொண்டு வாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஓவர் இன்ஜினியரிங்னு சொல்லியிருப்பேன். தேவையில்லாத இடத்துல ஓவர் இன்ஜினியரிங் பண்ணாதீங்க. அக்சசிபிலிட்டினா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படணும். இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மயோஃபியா, ஃபோட்டோனோஃபியா, இந்த மாதிரி கண் குறைபாடு உள்ளவங்களும் யூஸ் பண்ணணும். ஒரு விரல் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு மொபைலில் இந்த ஒன் ஃபிங்கர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு சில பேருக்கு தேவைப்படும். ஸோ அக்சசிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலி த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐட்டம் என்னென்னா, கோல் ஓரியன்டட். அந்த யூசருக்கு அந்த பேஜில் என்ன தேவையோ அதை தான் வைக்கணும். அதை தவிர எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்கக்கூடாது. எகெயின் மறுபடியும் சொல்கிறேன், ஓவர் இன்ஜினியரிங் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸை மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டன்சி, அஃபோர்டன்ஸ், அக்சசிபிலிட்டி, கோல் ஓரியன்ட், அனிமேஷன்ஸ். அதை தவிர இங்கே இன்ட்ராக்டிவாக இருக்கணும், ஃபன் இருக்கணும், சப்டல் நட்ஜஸ் இருக்கணும், சின்ன சின்ன நட்ஜஸ் இருக்கணும், மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து அனிமேஷன்ஸ் கீழே வரும். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணும்போது ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும்னா, நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணணும் யூசர்ஸ்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில். ஸோ மெயினாக எங்கேஜிங் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரி ரீகேப் செஷன் பண்ண போகிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, யூசர் ரிசர்ச் பற்றி பேசியிருந்தோம். கரெக்டாக? ஸோ ப்ரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைமரி ரிசர்ச் அப்படின்னா சர்வேஸ், இன்டர்வியூ, இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்கும். செகண்டரி ரிசர்ச்னா ஆல்ரெடி ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணி வச்சுருந்த டேட்டாவை ரீயூஸ் பண்ணுறது தான் செகண்டரி ரிசர்ச். மறந்துடாதீங்க. மறுபடியும் ரீகேப் பண்ணுறதுக்கு அந்த வீடியோஸை போய் பாருங்கள். ஒரே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்ல போகிறேன். எகெயின் இந்த நிறைய பேர் இந்த வீடியோஸை ஒரு ஃப்ரெஷர்ஸாவோ இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்க பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. பிகாஸ் உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் வீடியோஸ் போட முடியும். நான் ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார்முலா, ஒரு நீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கரிக்குலம் போட்டிருக்கேன். டெஃபினட்டாக இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் டாபிக். உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சரி, ஒரு ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும்னா சரி, ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக கிளாஸ் எடுக்கிறேன். அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் சைடில் கிளாஸஸ் எடுக்கணும்னாலும் சொல்லுங்கள், நான் எடுக்கிறேன்.